வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். தங்க கடத்தல் வழக்கில் சிக்கிய நடிகை ரன்யா ராவ் மீது சிபிஐ வழக்கிலும் கைதாகிறார். அவரிடம் 3 நாட்கள் விசாரணையை டிஆர்ஐ முடித்த பிறகு சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடர இருக்கும் நிலையில் அமலாக்கத்துறையும் நடவடிக்கையில் குதித்திருப்பதன் பின்னணி என்ன? ஹைதராபாத், சென்னை, டெல்லி என நாடு முழுவதுமாக மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயரில் 850 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு துபாய்க்கு தப்பிய ஃபால்கன் நிறுவன அதிபரின் தனி விமானத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். போலி நிறுவனங்கள் பெயரில் இந்தியாவில் திரட்டப்பட்ட முதலீடுகளை அரபு நாட்டில் பதுக்கியவர்கள் சிக்குவார்களா? பான் மசாலாவை குங்குமப்பூவுக்கு இணையாக சித்தரிக்கப்பட்ட விளம்பரத்தில் நடித்த ஷாருக் கான் உள்ளிட்ட பாலிவுட் நடிகர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டிருப்பதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பின்னணி என்ன? தஞ்சையில் வட்டார போக்குவரத்து அதிகாரி போல நடித்து தேசிய நெடுஞ்சாலைகளில் வந்த சரக்கு லாரிகளை மறித்து வசூல் வேட்டை நடத்திய 2 கைது செய்யப்பட்டனர். ஆர்டிஓவின் கார் ஓட்டுநர் மற்றும் முகவர் கூட்டு சேர்ந்து அரங்கேற்றிய மோசடியின் பின்னணி என்ன? உதகையில் மகளிர் தின கொண்டாட்டத்துக்காக கட்டப்பட்ட நைலான் கயிறு மற்றும் கம்பி கழுத்தை அறுத்ததில் காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் கூலி தொழிலாளி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். சாலையின் குறுக்கே மறித்து முறையான அனுமதியின்றி செய்யப்பட்ட அலங்காரம் விபரீதத்தை ஏற்படுத்தியது எப்படி? இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் போட்டியை மையமாக வைத்து 5000 கோடி ரூபாய்க்கு சூதாட்டம் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. அது தொடர்பாக டெல்லியில் கைதான 5 பேர் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சூதாட்டம் நடப்பது எப்படி?